தேவன் கர்த்தருடைய திட்டத்துல நோக்கத்துல ஒரு வேலை வச்சிருக்கிறார். அது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு கணம். உள்ளத்துல பிதாவாகிய தேவனுடைய அன்பு என் மேல அளவில்லாமல் இருக்குன்னு நினைச்சா தான் அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணும், செய்ய வைக்கும். அவர் நமக்கு ஊழியம் செய்ய இடம் கொடுக்கணும். அவர் நமக்கு ஊழியம் செய்ய இடம் கொடுத்தா தான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்காக செய்யணும், கிறிஸ்துவாக செய்யணும். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்துவார். மெய்யான இயேசுன்னு பார்த்து வருகிறோம். மெய்யாவே சபையில் வந்து இயேசுயார், இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறியும் பொழுது நாம் மாற்றப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அந்த சாயலாக மாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய மகிமைன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய சுபாவம், கர்த்தர் யார், அவருடைய நேச்சர் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது அந்த சாயலாக மாற்றப்படுகிறோம். சபைக்கு வந்து சரியாக கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவை அறிகிறோம் என்றால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க பிற்போக்கான காரியங்கள் விலக ஆரம்பிக்கிறது, முற்போக்கான காரியங்கள் வாழ்க்கையில் தோன்ற ஆரம்பிக்கிறது. பேதுரு சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, தேவனையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதுங்கிறார். தீமை நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். தீமை குறித்து நிறைய செய்திகள் வருகிறது. ஒரு செய்தி, தீமையான செய்தியை கேட்ட உடனே நமக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஒருவேளை நமக்கு இப்படி உண்டாயிருமோ, இப்படி நடந்துருமோ, ஆபத்து, இந்த உணவை சாப்பிட்டால் ஆபத்து அப்படின்னு சொல்லி எந்த உணவும் சொல்ல மாட்டாங்க. கீழே போட்டோம்னா நம்ம வழக்கமாக சாப்பிட்ற உணவாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்த்தோம்னா இந்த உணவை சாப்பிட்டா 120 ஆண்டுகள் வாழலாம், அந்த உணவாக தான் அது இருக்கும். ஒரு செய்தி கேட்கும் பொழுது அந்த செய்தியோடு நம்மை பொறுத்துக்கிறோம். நமக்கு நடந்துருமோ, இப்படி தீமைகள் நடந்துருமோன்னு பார்க்குறோம். அது இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள். அதை கேட்கும்போது நமக்கு சோர்வு உண்டாகுது. கிறிஸ்துவை குறித்து கேட்கும்போது நமக்கு தைரியம் உண்டாகுது. நம்ம ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டலாம், வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. உலகம் முழுவதும் என்ன நடக்குமோ அது நடந்தே தான் தீருங்கிற எண்ணம் இருக்குது. நேற்று ஒரு கோயிலில் ஒரு யானை மிதித்து 2 பேர் செத்து போயிட்டாங்க. அது எங்கள் அக்கா பையன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேசினேன், யானை மிதித்து 2 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ மனுஷன் யானையை கொண்டிருந்தானே நேரம் அவனை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் யானை மிதித்து மனுஷன் சேர்த்ததை பற்றி அந்த யானையை பத்திரமா கூண்டலோடு பாதுகாக்கிறாங்கடா. நீ மனுஷனுக்கு மரியாதை இல்லை, யானைக்கு மரியாதை இருக்குது. ஒரு மான் குத்தி மனுஷன் செத்துட்டான்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் மனுஷன் குத்தி மான் செத்து போச்சுன்னா இவனுக்கு ஆயுள் தண்டனை. அதான் மனுஷனுக்கு இந்த உலகம் கொடுக்குற மதிப்பு. சபையில் மட்டும்தான் மனிதனுக்கு மேன்மையான மதிப்பு கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லுகிறது. உலகம் முழுவதும் கெட்ட செய்தி. அவன் சொன்னான், அந்த அக்கா பையன், இன்னைக்கு அவன் யானை மிதிச்சு சாக்கணுன்னு இருந்திருக்கு, செதுப்பிட்டான்னா. மக்களுக்கு எல்லாமே ஃபேக்ட், அது நடக்கிற காரியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில சொல்கிறாங்க இல்லையா, நேரம் வந்துச்சுன்னா போய்த்தானே ஆகணுங்கிறாங்க இல்லையா. போகிற நேரம் வந்துருச்சு, போயிட்டாருங்கிறாங்க. சரி, ஒரு 600 பேர் ஏரோப்ளைனில் போகிறாங்க. பெரிய ஏரோப்ளைன், டபுள் டெக்கர் ஏரோப்ளைனில் ஒரு 600 பேர் போகிறாங்க. திடீருக்கு கேப்டனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேப்டனுக்கு டக்குன்னு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பக்கத்தில் இன்னொரு ஆள் இருப்பார். அவரை பார்த்து அவர் மயங்கிட்டார். ஐயோ அப்படின்னு மயங்கிட்டார். அவர் போகலை, மயங்கி விழுந்துட்டார். இப்போ ஒருத்தருக்கு தான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. என்னாகும்? 600 பேர் போயிடுவாங்க. இதே மாதிரி செய்தி போக வேண்டிய நேரம் வந்தால் போயிடும், நடக்க வேண்டியதுதான் நடந்துடும், இழக்க வேண்டியிருந்தால் இழந்துருவான்னு நினச்சோம்னா நாம் தேவனை குறித்து அறியலை, உலகத்தின் செய்திகளை கூட்ட அதிகமாக அறிந்திருக்கிறோம். தேவனை குறித்து அறிய நமக்கு விசுவாசம் உண்டாகவும் ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டலாம், வெற்றி பெறலாங்கிற எண்ணம் வரும். மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, சாக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா சாகத்தான் செய்யணும். அப்படி சொல்லலை, வேதம் சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிற சில காரியங்கள் நம்ம இந்த உலகத்தில் நீடித்திருக்க பண்ணுது. நாம் செய்கிற சில காரியங்கள் நம்ம ஆயுசு நாட்களை குறைச்சி விடுகிறதுன்னு சொல்லுகிறது. பைபிள் சொல்லுகிறது, நம்ம அடிக்கடி சொல்கிற சங்கீதம், நான் டெய்லி சங்கீதம் சொல்கிறோம், சங்கீதம் 91. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வலு நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் நடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். நான் சொல்லுவேன், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பி வைப்பார். பாலாக்கும் கொள்ளை, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையை நோக்கி நீ தப்பி வைப்பார். 1000 கண்ணிகள் இருக்கணும் சிக்க வைக்கிறதுக்கு.
நான் கர்த்தர் தான் அடைக்கலாம், கர்த்தர் தான் பாதுகாக்கிறவர், கர்த்தர் தான் பராமரிக்கிறவர், கர்த்தர் எல்லா தீமை என்று ரட்சிக்கிறவர் நினைச்சோம்னா, நான் சொல்கிறேன் அவர் செய்கிறார். நான் சொல்ல சொல்ல அவர் செய்வதற்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்குறேன். எதை சிந்திக்கிறோம் அதை பேசுகிறோம். அதனால தான் எதை கேட்குறங்கிறது முக்கியம். கேட்குறது சிந்தையாக மாறுது, சிந்தை பேச்சாக மாறுது, பேச்சினது வாழ்க்கையில் காண்கிறதா மாறுகிறது. அதனால் நல்ல காரியங்களை கேட்கணும். 1 கொரிந்தியர் போவோம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுவர்களாகவும் இருப்பீர்களாக. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சிலர் பல ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நாம் எப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தவன்னு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது. நிரம்புகிறது நமக்கு, வழிகிறது மற்றவர்களுக்கு. வழிகிறதை பிடிக்கூடாது, வழியணும். வலிஞ்சு போனால் தான் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். சகரியா 8:13 சொல்கிறாரு, ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். எதுக்கு ரட்சித்தார் என்றால், ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஆசீர்வதிக்கப்படுகிறது வேற, ஆசீர்வாதமாக இருக்கிறது வேற. இந்த உலகத்துக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த செல்வாக்கு ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதான் நமக்கு தேவனுடைய விருப்பம். இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய பிரயாசம் விருதாவாயிராதபடி அறிந்து கர்த்தருடைய கிரியைகளில். கர்த்தருடைய கிரியைகள்னா கர்த்தருக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியம், கர்த்தருக்காக நாம் செய்யக்கூடிய பிரயாசங்கள், பாடுகள், அவைகள் கனியற்றதாக இருக்கக்கூடாது. படுகிற பிரயாசம் கனி உள்ளதாக இருக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், வீணானதாக இல்லாமல் கனி உள்ளதாக இருக்கணும். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஊழியர்கள் அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஊழியர் அழைத்திருக்கிறாருன்னா எல்லாருக்குமே இந்த 5-fold மினிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லலை. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஊழியர்கள் தான் வேதம் சொல்லுவது. எபேசியர் 4 சொல்லும் பொழுது சுவிசேஷ வேலைக்கு சீர் பொருந்தும்படிக்கு எல்லாருமே தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய திட்டத்தில் ஏதோ ஒரு அங்கத்தினராக இருக்கும், அங்கம் வசிக்கணும். அது தேவன் நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய கணம். எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இல்லை, அழைப்பு அது வேற. 5-fold மினிஸ்ட்ரி வேற, போதிக்கிறது, டீச் பண்ணுறது அது வேற. ஆனால் எல்லாருக்கும் தேவன் கர்த்தருடைய திட்டத்தில், நோக்கத்தில் ஒரு வேலை வச்சிருக்கிறார். அது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு கணம். ஒரு பெரிய கம்பெனியில் நமக்கு ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னாவே அது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைன்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனில் கர்த்தர் நமக்கும் ஒரு பணி வைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பணியை நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பாக்கியம். அந்த பணியை எப்படி செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த பணியை அதான் இயேசு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த பணியை எப்படி செய்யணும் முன் உதாரணம் இயேசு தான். வாசிப்போம். யோவான் 12. செய்கிற ஊழியம் கர்த்தருக்காக செய்யணும், பணத்துக்காக செய்யக்கூடாது, புகழுக்காக செய்யக்கூடாது, தன்னை யார் என்று காமிப்பதற்காக செய்யக்கூடாது. அது ஊழியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஊழியம் செய்கிறோம்னா யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவர் தான் நம்ம மூலமாக காமிக்கப்பட வேண்டும். நம்மை ப்ரொமோட் பண்ணுறோம்னா அது ஊழியம் கிடையாது. நம் மறைஞ்சிருக்கணும், அவர் வெளிப்படும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். ஊழியம்னா என்னங்க? இன்னொருத்தருக்கு செய்கிறதுங்க. கர்த்தர் நமக்கு அவருடைய பணியை நம் மூலமாக செய்ய வைக்கிறார். அவர் தான் செய்கிறவர், நம்மை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஒருத்தன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான்னா, குறிப்பாக எனக்கு, கிறிஸ்துவுக்கு எவன் ஊழியம் செய்கிறானோ அவன் அவரை பின்பற்றணும். அவர் எப்படி செய்கிறார், எந்த விதத்தில் செய்கிறார், அவரோடு இணைந்து செய்யும் பொழுது, ஒருவனுக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து, கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்று அறிந்து, அவருடைய மனதின் எண்ணங்களை அறிந்து, அவரோடு இணைந்து எவன் ஊழியம் செய்கிறானோ அவனை பிதாவானவர் கனப்படுத்துகிறார். எல்லாருமே தேவனுடைய நோக்கத்தில், தேவனுடைய திட்டத்தில், சபையில் வரணும்னா ஏதோ ஒரு வேலை இருக்கணும், ஏதோ ஒரு பணி நீங்கள் செய்யணும். அது
சேர் எடுத்து போகிறதா இருந்தாலும் சரி தான், சேர் துடைக்கிறதா இருந்தாலும் சரி தான், இல்லாட்ட வாரம் முழுக்கும் ஆத்தும ஆதாயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரதா இருக்கணும். அவங்க செய்வாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்துடுவோம், அதுனா அந்த கொடுத்த கணத்தை நம்ம மதிக்கலன்னு அர்த்தம். எங்கே இந்த நோக்கத்தை அறிந்து மக்கள் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை பிதாவானவர் கனப்படுத்துகிறார். அவர்கள் குறைவில் இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிறோம். அன்றைக்கி நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு காரியம் பேசிகிட்டு இருக்கும்போது பூனை வளர்க்குறதையும் நாய் வளர்க்குறதையும் பற்றி பேசினார். அது வித்தியாசம் தெரியுமான்றார். எனக்கு தெரியாதுன்றார். பூனை வளர்த்தோம்னா அந்த பூனை என்ன நினைக்குமா, நம்ம ஊர் இந்த வீட்டில் நம்ம தான் முக்கியமானவங்க, நம்மளைத்தான் எல்லாரும் கவனிக்கணும், எல்லாரும் கவனம் நம்ம மேலே தான் இருக்கணும், எல்லாரும் நமக்கு சேவகம் செய்யணும். அங்கே போகும் இங்கே போகும், கண்ட இடத்துல ஏறி உக்காரும். அது பூனை. நாய் அந்த வீட்டை காக்கணும்னு நினைக்கும். அந்த வீட்டில் நம்ம ஒரு பணி இருக்குன்னு நினைக்கும், நம்ம செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்குது. ஒரு எதிராளி வந்தோம்னா அட்லீஸ்ட்டு நான் குலைக்கணும். ஒன்றுமே குலைக்காமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது பொம்மை. சிலர் தப்பாக நினச்சிக்க, சிலர் பூனையாகவே இருக்காங்க. நம்மளை கவனிக்கணும், நம்மளை முக்கியப்படுத்தணும், சோத்திரம் சொல்லணும், பிரேஸ்லாடு சொல்லணும், நல்லா இருக்கீங்களா, என்னை விசாரிக்கவே இல்லை அப்படின்னா பூனை ஆகிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாயின்னு சொல்லலை நான். நம்ம தேவனுடைய ஒரு இருக்கோம்னா அங்கே நம்முடைய ரோல் வகிக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னொரு காரியத்துக்கு நான் அவரோட ஊழியக்காரர் தான். இன்னொரு காரியத்துக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காரியம் வந்துச்சு. எனக்கு சொன்னோன்னா மித்திரி, நான் பூனை வளர்த்து பழக்கம் கிடையாது எனக்கு. ஆனால் பூனை பற்றி யோசிச்சு பார்த்தேன். சிலர்கிட்ட பூனை வளர்க்கும்போது அதை செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அப்போ தான் தெரிஞ்சு, உண்மையாக கிறிஸ்துவை மையம் வச்சு கிறிஸ்துவை கனப்படுத்துன்னு செய்ய நினச்சோம்னா பிதாவானவர் கனப்படுத்துறாரு. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு 30,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க கம்பெனியில். உங்களுக்கு 30,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா உங்களால் கம்பெனிக்கு 1.5 லட்சம் வருமானம் வரணும், அட்லீஸ்ட் 1 லட்சம் வருமானம் வரணும். உங்களால் 1 லட்சம் வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு 30,000 கொடுக்கணும். உங்களால் வர்ற வருமானம் 10,000 தான் இருக்குது, உங்களுக்கு 30,000 கொடுக்குறோம்னா அவன் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிடுவான். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களால் இன்கம் வரணும். இன்கம் வந்தால் தான் அந்த கம்பெனியை வர்ற இன்கம் வச்சு மேலே இன்வெஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போக முடியும், அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்போ அந்த கம்பெனியுடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் பாடுபடுறீங்க, சம்பளத்துக்கு பாடுபடலை. சில சம்பளத்துக்காக பாடுபடுவாங்க. கொடுக்குற ஊவாய்க்கு இவ்வளோ போதும் அப்படி நினச்சோம்னா உங்கள் மேலே அந்த கம்பெனி ஓனருடைய கண் படாது. ஆனால் கொடுக்குற காசு கம்மியாக இருந்தால் கூட நான் செய்கிற செயல் இந்த வேலைக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியத்துவத்தை செய்யணும்னு நினச்சோம்னா முதலாளியுடைய கண் உங்கள் மேலே படும், உங்களை தூக்கி நிறுத்துன்னு நினைப்பாங்க. அதான் ஊழியமும் சரி. எது என்ன கிடைக்கிறதுக்கு கடமைக்கு செஞ்சால் போதும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் தானே, செவ்வாய்க்கிழமை ஒரு பிரசங்கம் தானே, சும்மா ஓட்டி விடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா பிதாவானுடைய கணம்க்கு வராது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் என்ன உங்களுக்கு பணம் எப்படி வருது? பணம் வருது, வெளிநாட்டிலேருந்து வருதா? எப்படி சார் வருது? உண்மையாக இருந்தீங்கன்னா பிதா கனப்படுத்துவார்ன்னு இருக்கு. ஊழியம் செய்கிறதுனா கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை நான் ஊழியம் செய்கிறேன், கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறது வேற. ஆனால் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் கிறிஸ்துவுக்காக செய்யணும். சில கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, அவ்வளோ செஞ்சால் போதும்னு நினச்சோம்னா நம்ம கிறிஸ்துவுக்காக செய்யலை. கிறிஸ்துவுக்காக செய்கிறோம்னா அதே இடத்துல கர்த்தர் நம்ம உயர்த்தி வைப்பார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்காக செய்யணும், கிறிஸ்துவாக செஞ்சோன்னா பிதாவாகி தேவன் மகிமைப்படுத்துவார். அப்படி செய்கிறவன் எப்படி செய்கிறோம்னு சொல்றார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை ஃபாலோ பண்ணணுங்கிறார். எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணுங்கிற ஃபாலோ பண்ணுறார். 1 Corinthians 15 வாங்க, அவர் தான் பின்பற்றி போகணும்னு சொல்கிறார். 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் எப்பொழுதும் பெருகிறவர்களாயும். மூணு காரியம் சொல்றார். உறுதியாக இருக்கணும், அசையாதவர்களாக இருக்கணும், பெருகிறவர்களாக இருக்கணும். 3 காரியம் பேசுகிறார். ஊழியம் செய்கிறவருடைய அந்த காரியங்களை பற்றி பேசும்போது அசையாமல் இருக்கணும். அசையாமல்னா
கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலை, மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறோம். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களுக்கு செய்கிறோம். மனிதர்களுக்கு செய்யும்போது எப்பொழுதுமே மனிதர்கள் உங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளத்தில் ஐயாமாங்க, அப்புறம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனிதன் அதான், மனிதன் எப்பவுமே மனுஷன்தான். அதனால தான் சங்கீதம் 8 பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவனை நினைக்கிறதுக்கு ஏமாத்திரம். ஒரு காலத்தில் எங்கள் பாஸ்ட் மாதிரி உண்டாமாங்க, எங்கள் பாஸ்ட் மாதிரி உண்டு எங்கேயுமே கிடைக்காதுமா. அப்புறம் அவன் எதுக்கு சொல்கிறான்னு தெரியாதா, அப்படி உள்டாவை சொல்லுவான். அதான் மனுஷன். யார் என்ன சொன்னாலும் சரிதான். கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தருடைய நோக்கத்தை மக்களுக்காக செய்கிறோம். அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஏற்றுக்கொண்டாலும் சரிதான். நம்முடைய அழைப்பில் அசைவில்லாதவர்களாக உறுதியாக இருக்கணும். இந்த உறுதிப்பட்டவர்களாக இருக்கு இல்லையா, இந்த உறுதிப்பட்டவர்களாக்கு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சிட்டிங்ஸுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. சிட்டிங்ஸ்னால் உட்காருவது. சில காரியத்தில் நீங்கள் இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் அதில் ஃபேமாக இருக்கணும், அசைக்கப்படாமல் உறுதியாக இருக்கணும். ஊழியம் செய்வதற்கு முன்பாக சபைக்கு வந்துட்டேன் உடனே ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் ஊழியம் ஆரம்பித்த காலம், அப்போ கல்யாணம் ஆகலை. இந்த ராஜபாளையத்து மினிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. அந்த பூபதி ராஜா பேங்க் தெருவில் தான் சர்ச்சை நடக்கும். அப்போ என்ன வெள்ளிக்கிழமை ப்ரேயர் இருக்கும், ஒரு 5-6 லேடிஸ் தான் வருவாங்க. அப்போது ஒருத்தருக்கு வந்து நம்ம சிறுவல் ராஜபாளையத்துக்கார், அவருக்கு 1 மாதம் மெடிக்கல் லீவ். அவர் என்ன சொன்னால், நம்ம என்னை போய் தெரியும், அந்த வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு வருவார். ஒரு நாள் சொன்னார், ஐயா எனக்கு கொஞ்சம் 1 மாதம் ஏதாவது சொல்லி கொடுப்பீங்களாண்டார். சரி வாங்கன்னு சொன்னோன்னே எடுத்தோன்னே ஃபெய்த்தை பற்றி அவர் சனிக்கிழமை 2 மணி நேரம் சொல்லி கொடுத்தேன். முத வந்தார், யோசுவா திருப்புங்கண்ணே அவர்கிட்ட. பாஸ்டர் எனக்கு பக்கம் சொல்லியிருக்கீங்களேன்னாரு. அப்புறம் யோசுவா பக்கம் சொல்லி சொன்னேன் அவருக்கு. என்கிட்ட 2 வாரம் கேட்ட உடனே ராஜபாளையத்தில் ஒரு சர்ச்சிட்ட போய் இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணவான் இருக்காரு. அப்படியே இந்த வாரம் பிரசங்கம் பண்ணவா. அவர் வந்து என்னன்னா இன்னும் ஃபேம்லாம் கிடையாது, அந்த சத்தியத்தில் உறுதி இல்லை. எதே ஒன்று கேட்டுட்டாரு உடனே ஊழியம் செஞ்சிடறோம், தன்னை ஒரு ஆள்னு காமிச்சிடறோம். நீங்கள் ஊழியம் செய்ததுக்கு முன்பாக சில சத்தியத்தில் உறுதியாக அசையாமல் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்கும் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அங்கிற சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். சத்தியம் தெரியாமல் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்றால் அது உங்களையும் பாதிக்கும், உங்கள் சத்தியத்தை கேட்குற மக்களையும் பாதிக்கும். தேவனை நேசிக்கிறார், என்னை முற்றிலுமாக நேசித்திருக்கிறார், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், தேவனுடைய தயவும் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே நிரந்தரமாக தங்கியிருக்கிறங்கிற காரியத்தில் நீங்கள் செட்டிலாக இருக்கணும். நான் இவளுக்காக கர்த்தருக்காக நான் வேலை செய்கிறேன், அதனால கர்த்தரை ஆசீர்வதிப்பான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சத்தியத்தில் செட்டில் ஆகலை. நீங்கள் கிரியை செஞ்சாலும் கிரியை செய்யாவிட்டாலும் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்தாலும் ஊழியம் செய்யாவிட்டாலும் கர்த்தரை நீதிமானாக மாற்றிருக்கிறார். நீங்கள் செய்கிற செயல்களினால் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று செய்யலை, கிறிஸ்துவின் செயலினால் ஒன்று உங்களுக்கு செய்திருக்கிறாருங்க. சத்தியத்தில் உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும், அதில் உட்கார்ந்துருக்கணும், சத்தியத்தை குறித்த அறிவில் கூலாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, இதுவா அதுவான்னு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுக்கு முன்பாக அவர் ரிலாக்ஸாக இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். நான் சொன்னது புரியுது. ஊழியம் செய்யும்போது பதட்டத்தோடு வர்றோம்னா ஊழியம் செய்ய முடியும். நம்ம ஊழியம் இன்னொரு காரியம், ஊழியம் செய்ய வர்றவங்க நம்ம தான் மக்களை மாற்ற போகிறோன்னு நினச்சா கஷ்டம். எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே ரச்சிங்கப்பா 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 ரச்சிங்கப்பான்னா என்னன்னா அவர் ரச்சிக்க மாட்டேங்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது ரச்சிங்கப்பா 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 ரச்சிங்கப்பான்னா இப்போ ஏன் இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? அப்படின்னா அவங்க சத்தியத்தில் உறுதிப்படலை. எல்லாரையும் ரச்சித்திருக்கிறார் பைபிள் சொல்லுது. உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் தன்னோடு ஒப்புரவாக்கி இருக்கிறான். இவன் ரச்சிக்கப்பா ரச்சிக்கப்பா ரச்சிக்கப்பான்னு சொல்லாமல் போய் சுவிசேஷம் சொல்லணும். போய் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்னு சொல்லணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ரச்சிங்கப்பா ரச்சிங்கப்பான்னு சொல்லும் போது பார்க்க எப்படி இருக்கும்னா, நான் ஆவிக்குரியவங்க, ஆவிக்குரியம் இல்லை, அறிவில்லாதவங்க. இது நீ உறுதியாக இருக்கணுங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எங்கள் சர்ச்சு பெந்தகோச சர்ச்சுனாரு. நானும் பெந்தகோசக்காரன் தான், நானும் பெந்தகோசக்காரன் தான். எங்கள் சர்ச்சில் ஆவியில் நிரம்பிட்டோம்னா நாங்கள் வந்து பேடு வேற மாதிரி அடி போனார். டிக்கு 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 பாட்டு வந்து உஸ்தது போயிடும். அது வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. அப்படியே ஆராதனை நீங்கள் ரெஸ்ட்டில் தான் ஆராதிக்கணும்.
அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அப்படி தான் இருக்கணும். ஆராதனையில் கூட பதட்டம் இருக்கக்கூடாது, அதாவது கத்தட்ட பேசுகிறதுல. நான் சொன்னது புரியுது. அதனால தான் மியூசிக் சிஸ்டர் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அதை பற்றி என்ன, இதை மைண்டு வந்து டைவெர்ட் ஆகக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? நாம் எதுவுமே பதறக்கூடாதுங்க. பதட்டம் எப்படி வந்துச்சுன்னா வீழ்ச்சியில் வந்துச்சு. ஆதாம் பாவம் செஞ்சான், பாவம் செஞ்சோன்னு கர்த்தர் சொன்னார், இனி வேர்வை சிந்தி அப்பம் புசிப்பாயினாரு. வேர்வை சிந்துறதுன்னா நம்ம வேலை செஞ்சால் வேர்வை சிந்துவோம், வேறு சிந்து நல்லது தான். அதுனா நான் ஒன்று செஞ்சு ஒரு வேலையை உருவாக்கணும், பாடுபடணும், நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும் அப்படி நினைக்கும்போது ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு தோட்டத்தில் வந்த ஸ்ட்ரெஸ்ஸை கர்த்தர் இன்னொரு தோட்டத்தில் மாற்றினார். சொல்ல கெத்செமனிலேயே பேஷன் ஆரம்பிக்குதுங்க, பாட ஆரம்பிக்குதுங்க. கெத்செமனியில் அவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளானார். ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால தான் வேர்வை துளிகள் ரத்த துளிகளாக வெடிய வந்துச்சு. அந்த அளவுக்கு இருதயம் உடஞ்சிச்சு. நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு சில சத்தியத்தில் ஃபோமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இன்னொரு காரியம், அசையாதவர்களாக இருக்கணும். ஒரு சத்தியத்தை பேசுகிறீங்கன்னா அந்த சத்தியத்தில் நீ கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். போன சனிக்கிழமை ஒரு சிஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து பேசுனாங்க. பாஸ்டர் எந்த சர்ச்சுக்கு போகிறது, நீங்கள் சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு வந்தீங்களே, நீங்கள் வந்த சர்ச்சு இருந்தாங்க, அவங்க இருக்கிறதுக்கு அந்த சர்ச்சுக்கு ரொம்ப தூரம். ஏன் நீங்கள் வந்து எந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு போனோம் பாஸ்டர், நல்லா கிருபையை பொதிப்பார் எங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் மாதிரி யாருமே பொதிக்க முடியாதுன்னாங்க. நல்லது, அது யாருன்னு தெரியல எனக்கு, நல்லது. ஆனால் இப்போ அவர் வேறு மாதிரி பேசுகிறார் பாஸ்டர், கிருபையே தப்பு, கிருபை இருந்தால் நம்மளை நாசமாய்க்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக காண்டம்னேஷன். அப்படின்னா இத்தனை நாள் அவர் கேட்டதில் சத்தியத்தில் அவர் அசைஞ்சிட்டார். அப்போ கிருபை எப்படி போச்சுக்கான்னு எங்கிட்டே கேட்டிருக்காரு, நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துருக்காரு. சிலர் எப்படின்னா ஒரு சத்தியத்தை போதிச்சு பார்க்குறது, காசு வரலையா, அப்போ காசு அவனுக்கு எப்படி வருது, அந்த மெத்தட் எப்படி அவனுக்கு காசு வருது, அப்போ அவன் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறான். அப்படின்னா நீங்கள் கேட்ட சத்தியத்தில் அசைகிறீங்க. வீட்டிலே சரிங்க, அப்பா ஒரு காரியத்தை நோன்னு சொன்னார், கடைசி வரை நோ தான் சொல்லணும். நீங்கள் நோனா நோ தான், எஸ்னா எஸ் தான். உங்கள் அப்பா வந்து நேற்று எஸ்னாரு, நீங்கள் நோன்னாருன்னா இந்த மாதிரி தான் அந்த அப்பா இருப்பார் நினைப்பாங்க. கத்துறது குடும்பத்தை வச்சார், இந்த அப்பாவே இவ்வளோ நல்லவா இருக்காருன்னா அந்த அப்பா சூப்பராக இருக்காரு. நமக்கு நல்ல அப்பா இருப்பான்னு சொன்னோன்னே, அப்பா சரியில்லைன்னா மனசில் நினைப்பான், இந்த அப்பா மாதிரி தான் அந்த அப்பா இருப்பார் நினைப்பான். இந்த அப்பா நல்லவராக இருந்தாருன்னா அந்த அப்பாவும் நல்லவராக இருப்பான்னு நினைக்கும். நம்ம ஒரு காரியத்தில் அப்போ உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் அசைவில்லாமல் இருக்கணும். மூணாவது காரியம் பெருகிறவளாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா மைல் செய்கிறவங்களா இருக்கணும். நான் இவ்வளோ தான் செய்வேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருக முடியாது. அவங்க செய்ய சொல்கிறதை பார்க்கலும் அதிகமாக செய்யணும். தேவனுக்குன்னு செஞ்சால் சிறப்பாக செய்யணுங்க. என் பிள்ளைகிட்ட அதான் சொல்லுவேன், சும்மா செய்யக்கூடாது, சும்மா ஒரு கீபோர்டு வாசிக்கக்கூடாது, சும்மா பாடம் நினைக்கக்கூடாது. தேவனுக்குன்னு செஞ்சோம்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். கடமைக்கு போய் செய்யக்கூடாது, ஒரு பாட்டு தானே பாடிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிடையாது. அப்படின்னா அதில் பெருகலை. நாளுக்கு நாள் சிறப்பாக செய்யணும். அப்படி செஞ்சோம்னா படுகிற பிரயாசங்கள் விருதாவாராகிறது, கனியற்றவளாக இருக்காது, கனி கொடுக்குற ஊழியமாக இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? நானும் ஊழியம் செஞ்சேன்ற கூடாது, நான் ஊழியம் செஞ்சேன், என்ன ஊழியம் செஞ்சேன் நினச்சி ஒன்றுமே இல்லையா அப்படின்னா முதல்ல எனக்கு சத்தியமே தெரியல. சத்தியம் தெரிஞ்சு 30 நாளைக்கு ஒரு சத்தியம், அப்புறம் 40 நாளைக்கு வச்சு இன்னொரு சத்தியம்னா அதில் நான் உறுதிப்படலை. இன்னொன்று, அதில் நாளுக்கு நாள் ப்ரோக்ரஸ் ஆகி போகணும், பெருகணும். யாரை பின்பற்றுவது, எந்த ஊழியர் பின்பற்றுவது? என்னையும் பின்பற்றக்கூடாது, யாரையுமே பின்பற்றக்கூடாது. நமக்கு ரோல் மாடல் யாருமே கிடையாது. சொல்லுவாங்க அவங்க தான் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி, தெரியுமா? யாராச்சும் வச்சோங்க, நமக்கு யாருமே காட்ஃபாதர் கிடையாது. காட் த ஃபாதர் தான், ஒரே ஒருத்தர் தான். அவரை தான் உறுதியாக பிடிச்சிருக்கணும். எந்த உலகத்தில் எந்த ஊழியக்காரர் இருக்கான்னு அவங்ககிட்ட பிழை இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 இடத்த மிஸ் பண்ணியிருக்காரு. கர்த்தர் போக வேணான்னு சொன்னார், இவர் போயிட்டு பாடாத பாடுபட்டு வந்தார். நான் சொன்னது புரியுதுங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பெரிய ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்குது, பெரிய பட்டியல் இருக்குது. அப்படி சொல்லிட்டு நம்மை மேகம் போன்ற இவர திரளான
சாட்சிகள். அந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்க இவ்வளவு சாட்சிகளை பார்த்துட்டு இவைகளை ஃபாலோ பண்ணாதீங்கிறார். இவ்வளவு ஹீரோஸ் சொல்லிட்டு இவ்வளவு சிறந்தவர்களை சொல்லிட்டு அவங்க செய்த சாதனைகள்லாம் சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணாமல் விசுவாசத்தை துவைக்கினவரும் அது முடிக்கிறவமா இருக்க கிறிஸ்துவை பின்பற்றி ஓடுங்கிறார். அப்போ ஊழியம் செய்யணும்னாலும் சிறந்த விதத்தில் ஊழியம் செய்யணும், கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். நான் செய்கிற சிறப்பாக இருக்கணும்னா யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது, இயேசு தான் ஃபாலோ பண்ணணும். நான் கர்த்தருடைய கிருபையில் நல்லா தான் செய்கிறேன், என்னை கூட ஃபாலோ பண்ணாதீங்க. நான் எப்பொழுதுமே உங்களை எனக்கு நேரம் கொண்டு போக மாட்டேன். நான் சொல்கிற சத்தியம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போகணும். அப்போ இயேசுவை பார்க்கணும்னா எங்கே பார்க்கணும்? வேதத்தில் பார்க்கணும். குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் பார்க்கணும். ஏன் 4 சுவிசேஷம்? 4 சுவிசேஷத்துலையும் அவரை காமிக்கிற விதம் 4 விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷத்துலையும் வேதம் கிறிஸ்துவை ஒரு விதமாக காமிக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷத்தில் பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் தான் அவர் சர்வெண்ட்டாக காமிக்குது, ஒரு ஊழியக்காரனாக மார்க்கு சுவிசேஷம் காமிக்குது. மற்ற சுவிசேஷத்தில் காமிக்கல. மார்க்கு சுவிசேஷம் தான் ஒரு களைப்பே அடையாமல் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு ஊழியக்காரனை பற்றி பேசுது. மார்க்கு சுவிசேஷம் மட்டும் இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒவ்வொரு சுவிசேஷத்துலையும் அவரை குறித்த ஒரு முகம் இருக்குது. நீங்கள் இந்த கேருபீன்கள் பார்த்துறீங்களா? கேருபீன்களுடைய முகம் பார்த்துறீங்களா? எங்கே பார்த்தீங்க? கனவுலையா? என்னைக்காவது கேருபீன்களுக்கு 4 முகம் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ இருக்கு. ஆமாண்டிங்கன்னா முடிஞ்சு. 4 சொல்லியிருக்கா? இருக்கு. 6 இருக்கு. 6 இருக்கு. 7 இருக்கு. 4 முகம். சிங்க முகம், யானை முகம். ஆமாம் சொன்னோம்னா இருக்கு. யானை முகம், கழுதை முகம், சிங்க முகம், காளை முகம், மனித முகம், கழுகு முகம். இதான் கரெக்டுங்க. சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம். ஆர்டர். மத்தையில் சிங்கம், மார்க்கில் காளை, லூக்கால மனுஷன், யோவானில் கழுகு. அதனால தான் யோவான் சுவிசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் ஆதியிலிருந்து மேலிருந்து ஆரம்பிக்கிறார். எந்த விதமான வம்ச வரலாறும் கிடையாது, மேல் டாப்ல இருந்து கொண்டு வரார். சொன்னது புரியுதுங்களா? மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் யூத ராஜ சிங்கமாக போர்ட்ரே பண்ணுறார். அதனால் மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வம்ச வரலாறு இருக்குது. அந்த வம்ச வரலாறுல எடுத்த உடனே ஆதாம்லேருந்து ஆரம்பிக்கல. ஆபிரகாம், தாவீது, ஆபிரகாம் தாவீதுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஆதாமை பற்றி பேசலை. ஏன்னா யூத மக்களுக்கு ஆதாம் முக்கியம் இல்லை, யூத மக்களுக்கு ஆபிரகாமும் தாவீதும் தான் முக்கியம். நான் சொன்னது புரியுதுங்களா? அது யூத மக்களுக்காக எழுதப்பட்ட சுவிசேஷம். நான் சொன்னது புரியுதுங்க? அதனால தான் அதில் நிறைய காரியங்கள் சடங்காச்சாரங்களை பற்றி இருக்கும். அதில் தான் ஒன்று சொல்லியிருப்பார், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், என் சித்தத்தின்படி செய்கிறவனே. அது யாருக்கு சொல்கிறார்? குறிப்பாக யூத மக்களுக்கு சொல்கிறாரு. யூத மக்கள் என்னை பார்த்து கத்தாவே யெகோவா யெகோவான்னு சொல்லிட்டு என்னுடைய சித்தத்தை செய்யலன்னு பரலோகம் போக முடியாது. சித்தம் என்ன? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும்னா உங்களை ஒரு காலம் தெரிய மாட்டேன்னு சொல்லுவார். நம்மளை ஒரு காலம் ஒரு தெரியாதா? தெரியுமா? தெரியாதாங்க. இப்போ தானங்க பாடுனீங்க, அப்பான்னீங்க, ஆண்டவரே நீங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும்ல, உங்கள்கிட்ட பேசியிருக்காருல்ல, பேர் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதியிருக்காருல்ல. அப்போ ஒரு காலம் சொல்ல மாட்டார்ல, போய் சொல்ல மாட்டார்ல. இப்போ பஞ்சாச்சாரம் இருக்காங்க, நேற்று அவங்க செஞ்சது சரியில்லை, உங்களை ஒரு காலம் தெரியாதா அப்படின்னா நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். இந்த சச்சரை தெரிஞ்ச ஆளே பஞ்சாச்சாரம் தான். நான் அதில் முதல்ல தொடங்கணுன்னு வந்த ஆளே அவங்க தான். அப்போ ஒரு காலம் தெரியாதுன்னா போய் சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு தெரியும். அவங்களுக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத மக்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒன்று கழுகு முகம், சிங்க முகம், அப்புறம்
காளை முகம். மார்க்கு சுவிசேஷத்தில் காளையாக இருக்கார். அதான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காளை ரெஸ்ட் எடுக்க தெரியுமா? காளை மாடு வந்து காலையில் மூட்டிட்டாங்கன்னா சாயங்காலம் வரும், அது ஆட்டுக்கு நசைஞ்சு போயிட்டே இருக்கும். மாட்டு வண்டிக்காரர் தூங்கிடுவார், ஆனால் மாடு தூங்காமல் வீட்டுக்கு கொண்டு போயிடும். ரெஸ்டே இல்லாமல் கண்டினியூஸாக வேலை செய்யும். அதான் மார்க்கு சுவிசேஷம். ஊழியம் செய்கிற ஆளாக நாம் இருந்தாலும் இந்த 4 முகம் நமக்கு இருக்கணும். கழுகுமார் இருக்கணும். கரைபடாத ஆளாக எந்த பிரச்சனையும் சிக்காமல் மேலே இருக்கணும். அப்படியே டாப்புக்கு போயிடணும். எல்லா பிரச்சனையும் யூடியூப்பில் நம்ம பேர் வந்துட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கு முன்னாடி பேசுறதுக்கு மக்கள் பயப்படணும். பயப்படணும்னா ஐயோ அப்படி இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்மள இருந்தோம்னா ரெஸ்பெக்ட் அப்படி கீழே போயிடும். அந்த கண்ணியம் இருக்கணும். தேவனுடைய தொடுதல் உள்ள மனிதனை போல இருக்கணும். அப்படி தொடுதல் உள்ள மனிதனாக இருந்தாலும் இறங்கி காளையை போல வேலை செய்கிறவனாக இருக்கணும். நான் வந்து ஐயா அப்படி தான் சொல்லுவேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் டீ கொடுக்க போனால் கூட பணிந்து கொடுக்கணுமா டீ, இப்படி கொடுக்கக்கூடாது, அப்படி ஐயா டீ அப்படி சொல்லணும். அப்படின்னா அவர் வந்து மேகத்திலேருந்து கீழே இறங்க மாட்டேக்காரு. அவருக்கு முன்னாடி போகும்போது ரொம்ப தாழ்மையாயிடணும். அவர் காளையாக வரல, ஊழியம் செய்கிறது மட்டுமல்ல காளையாகவும் வேலை செய்யணும். இப்போது எனக்குன்னு ஒரு பாஸ்டா இருக்கேன். இங்கே மட்டும்தான் பாஸ்டரு, வீட்டில் வந்து பாஸ்டர் தூங்கிட்டு இருக்காரு அப்படி சொல்ல முடியாது. அங்கே வந்து வீட்டுக்கார் தூங்குறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? சாக்கடை அடைச்சிருச்சுன்னா சாக்கடை வேலையை பார்ப்பேன், என்னென்னாலும் செய்வேன். அங்கே வந்து பாஸ்டர் இல்லை, அங்கே வீட்டுக்கார். அதே மாதிரி நான் மனுஷனாக இருக்கணும். லூக்கா சுவிசேஷத்தில் மனுஷன். நான் கழுகாக தான் இருப்பேன், நான் காளையாக தான் இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் மனுஷனாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் சிங்கமாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். மார்க் 1க்கு வாங்க. மார்க் 1:1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். எந்த வம்ச வரலாறும் கிடையாது. இதில் 4 சுவிசேஷத்தில் 2 சுவிசேஷத்தில் வம்ச வரலாறு இருக்கு. இருக்கா? எதில் இருக்கு? மத்தேயு, லூக்கா. எதில் இல்லை? மார்க்லையும் யோவான் இல்லை. ஏன் மார்க்கில் இல்லை? ஒரு வேலைக்காரனுக்கு வம்ச வரலாறு தேவையில்லை. ஒரு இடத்து வேலைக்கு போகிறீங்க, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, வேலை யார் கொடுக்க போகிறீங்க? எனக்கு அங்கே அப்பாவுக்கா? உங்கள் எந்த பின்னணி, என்ன ஜாதி? வேலைக்கு வந்திருக்கேன், என் படிப்பு, இதில் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு வேலைக்காரனுக்கு வம்ச வரலாறு தேவையில்லை. ஒரு வேலைக்காரனுக்கு வேலை செய்கிறவராக இருக்கணும். அதனால தான் இங்கே வம்ச வரலாறு இல்லை. யோவான் சுவிசேஷத்தில் வம்ச வரலாறு இல்லை, ஏன்னா தேவனுக்கு வம்ச வரலாறு இல்லை, அவரை தேவனாக காமிக்கிறாங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் ராஜா, ஒரு ராஜாவுக்கு வம்ச வரலாறு முக்கியம், எங்கேருந்து வந்தார். லூக்கா சுவிசேஷத்தில் மனுஷனுக்கு வம்ச வரலாறு வேணும். மனுஷன் எங்கேருந்து வந்தால் ஆதாமிருந்து வந்தான். அதனால தான் லூக்கா சுவிசேஷத்தில் ஆதாம் மாதிரி எடுக்கிறாங்க. இங்கே வந்து ராஜா ஆபிரகாம்லேருந்து வர்றாரு. நான் சொன்னது ஒன்னில் ராஜாக்கள் தோன்றுவார்கள்ன்ற இல்லையா? அப்புறம் ராஜாக்கள்னா எந்த ஜீனியான ஜாவேன்? ஆபிரகாமுடைய வம்சாவளியில் வந்தவர், தாவீது வம்சாவளியில் வந்தவர். ரெண்டு பேருமே ராஜாக்களை உருவாக்குறவர்கள். புரியுதா? சொல்லும் பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம். இவருடைய வேலைக்காரனாக இருக்கிறார், ஆனால் அவர் வெறும் வேலைக்காரன் கிடையாது, தேவனுடைய குமாரன். இப்போது ஒரு வீட்டில் வேலை செய்கிறோன்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டில் வேலைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம். அந்த வேலையை அவர் செய்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். வேலைக்காரன் கூலிக்காக செய்வான், பிள்ளைகள் கூலிக்காக செய்ய மாட்டாங்க, பொறுப்பில் செய்வாங்க. இவர் வந்து கூலிக்கு வேலைக்கு வரல, பிதாவின் நோக்கத்தை தன்னுடைய வீட்டு வேலையை செய்ய வந்தார். வேலைக்காரன் வேலை செய்கிறதுல மாட்சிமை கிடையாது, ஆனால் குமாரன் வேலை செய்கிறதுல மாட்சிமை இருக்கு. நான் சொன்னது அது கண்ணியம் இருக்குங்க, அதில் நிறைவு இருக்கும். அவர் 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 தேவனுடைய குமாரன், ஆனால் பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். யோவான் 13 பார்த்தோம், இந்த கால் கழுகுறதை குறித்து சத்தியத்தை பார்த்தோம். யூதேயாவில் அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியா முழுக்க பாலைவள ஏரியா தான். நீங்கள் அன்றைக்கி வந்து சொன்னார், நான்லாம் ஃபாரினில் ஏசியில் தான் இருந்தேன்.
நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியான்னு கேட்டேன் நான். கல்ஃப் கண்ட்ரியில் டீ கடை கொண்டு ஏசி இருக்கும். நீங்கள் ஏசி இல்லாமல் டீ கடைக்குள்ள போக முடியாது. சின்ன 2-3 பேர் உட்கார கடையாக இருந்தால் கூட ஏசி இருக்கும். ஏசி இல்லைன்னா உங்களுக்கு தோசை வேகுதோ இல்லையோ நம்ம வெந்துருவோம். அப்படி இருக்கும். எனக்கு ஒரு ஹோட்டல் போட்டு கொடுத்தாங்க. பாத்ரூம்லேயே ஏசி இருந்துச்சு. இதில் என்ன நான் சொன்னது புரியுதுங்களா? அங்கே தூசி நிறந்த இடம். நான் பாலைவன ஏரியா தானே, வெளியே போயிட்டு வந்தோன்னா காலில் தூசி விடும். பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் கால் கழுவுறதுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க. காலை கழுவி தொடச்சி வர்றதுக்கு சர்வன்ஸ் இருப்பாங்க. இந்த இடம் இவங்களுக்கு சும்மா கொடுக்கப்பட்ட இடம். அந்த மேலறை, அங்கே வேலைக்காரன் இல்லை. வெளியே வரும் பொழுது காலை துடைக்கணும். யாருக்கும் பணிவிடை செய்வதற்கு விருப்பம் கிடையாது. ஊழியம் செய்வதற்கு விருப்பம் இல்லை, ஊழியம் கொள்றதுக்கு விருப்பம், எல்லா விருப்பம். யாருமே காலை கழுவல, யாரும் துடைக்கலை. ஆண்டவர் அந்த வேலைக்காரனுடைய வஸ்திரத்தை எடுக்கிறாரு. அந்த சீலை சொல்லும் பொழுது ஒரு வேலைக்காரன் போடக்கூடிய அந்த வஸ்திரத்தை எடுத்து தண்ணீரை வச்சு துடைக்கிறார். அன்றைக்கி 12 பேருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஆண்டோட காலை துடைக்கிறதுக்கு. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன்னு தெரியும், நான் யாருடையன்னு தெரியும், நான் யாருடையன்னு தெரியுங்கிறார். நான் ஒரு கொஞ்சம் 2 மணிக்கு கொஞ்சம் சாயங்காலம் சும்மா வேலைக்கு வந்தோம். சும்மா வேற்ற வேலைக்கு வந்தோம். கீழே போனேன், பாத்ரூம் ரொம்ப கவலமாக இருந்துச்சு. ஹார்பிக் போட்டு சுத்தம் பண்ணிட்டு போனேன். நான் நீ எல்லாமே செய்வதற்கு ரெடி. நான் கக்கூசை கழுவுறதுனால என்னோடய அடையாளம் மாறாது. நான் யார், நான் எங்கே இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். யார் ஊழியம் செய்வாங்க தெரியுமா? பெருமை இல்லாதவர்கள் தான் ஊழியம் செய்வாங்க. நான் யாருன்னு தெரியுமா? நான் எதுக்கு வேலை செய்யணும், நான் வருவேன் அப்படின்னு உட்காருவேன். அப்படி எல்லாரும் போகிறக்கு முன்னாடி ஓடி போயிடுவேன். அப்படின்னா உங்களுக்கு பெருமைல்ல ஆளுன்னு அர்த்தம். அவரை பார்த்து எப்படி வந்தீங்க, நீங்கள் யார், நல்லா இருக்கீங்களா, அப்படி அவங்க காரியங்களை விசாரித்து பணிவிடை செய்ய விரும்பாத ஆட்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? இயேசு பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. அவரை போல மாறணும். சொன்ன எனக்கு ஊழியம் செய்கிற அப்படிப்பட்ட ஆள் கர்த்தர் ஹானர் பண்ணுவாருங்க. நாம் எதுக்கு ஊழியம் செய்யணும், நம்மன்னா அவ்வளோ கீழாக போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு சர்ச்சில் விசுவாசியாக இருந்தாங்க வந்தேன். அவங்க அந்த சர்ச்சில் முதல்ல பிரதர் நாட்கள் இதை கூடுவாங்க. அந்த இடத்துல ஒரு வட்டமேசை மாதிரி சேரை போட்டு போயிடுவாங்க. அந்த சேரில் இவன் உட்காந்து போனால் அச்சு அப்படி இருக்கும். சின்ன ஆள் உட்காந்துருக்கிறாரா பெரிய ஆள் உட்காந்துருக்கிறாருன்னு அதில் தெரியும். அப்புறம் நேராக எல்லா சேரையும் போட்டுட்டு அவ்வளோ சேரையும் தொடச்சிட்டு அப்புறம் முகம்லாம் கழுவிட்டு கீழே வந்து உட்காருவேன். அப்போ நான் பாஸ்ட்டு ஊழியக்காரெலாம் கிடையாது, நான் வாலண்டியராக போய் செஞ்சேன். நம்ம ஊழியத்தில் இருக்கணும்னா இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த மார்க்கு சுவிசேஷம் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுனது யோவான் மார்க்கு. இந்த யோவான் மார்க்கை பவுல் ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவன்னு விட்டு போயிட்டார். ஒரு இடத்துல இது ஊழிய கூப்பிட்றாரு பம்பிளியாங்கிற இடத்துல. அவர் என்ன காரணம் தெரியல, அவரை வர முடியல. அடுத்த ஒரு முறை சொல்கிறார், நம்ம பார்த்த மக்களெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பர்னபாட்ட சொல்லும் பொழுது பர்னபா சொல்கிறாரு, மார்க்கையும் கூட்டிகிட்டு போங்கன்னொடனே அவன் அந்த இடத்துல நம்ம கூட வர விரும்பலை, அவன் ஊழியம் செய்ய லாயக்கில்லாதவன் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். எவன் ஊழியம் செய்ய லாயக்கில்லைன்னு மக்கள் சொன்னாங்களோ அந்த மனிதனை கொண்டு தெய்வீகமான ஊழியர் எழுத வச்சார். தேவனுடைய சிறந்த ஊழியரை, தேவனுடைய ஊழியரை எழுத வச்சாதான் தேவனுடைய கிருபை. என்னைக்கு உலகம் இவன் லாய்க்கு இல்லைன்னு சொல்லுதோ அவனை கர்த்தர் யூஸ் பண்ணுவார். ஆனால் நம்ம ஈல்டிங் பாத்திரமாக இருக்கணும். தேவன் நம்மை உருவாக்குவதற்கு நம்ம இணங்கக்கூடிய ஆளாக இருக்கணும். வாழ்நாள் முழுக்க அப்படி இல்லை. கடைசியில் 1 தீமோத்தேயு 4, 2 தீமோத்தேயு 4:11 மார்க்கோடு சேர்ந்து பவுல் சேர்றார். வாசிப்போம். இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் 11 முறை, வெறும் 1ஆம் அதிகாரத்தில் மட்டும் 11 முறை உடனே 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 உடனேன்னு வார்த்தை வருது. 11 முறை. நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லி, as soon as வார்த்தை இருக்குது. உடனே உடனே. யார் உடனே உடனே வேலை செய்வா? வேலைக்காரன் தான் செய்வாங்க. பிள்ளையை கூப்பிடுங்க, வர்றேன், அவ்வளோதான் இருக்கும். சில நேரத்தில் அவ்வளோதான் இருக்கும். அந்த க்கு பதில் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகிரும். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிருவோம். வேலைக்காரன் சொல்ல மாட்டான், அடுத்த செகண்ட் ஸ்பாட்டில் நிற்பான்.
புரியுதுங்களா? என்னன்னு சத்தம் கேட்கும், ஆனால் வரவே மாட்டாங்க. அதனால தான் இந்த இதில் மட்டும் உடனேங்கிறது நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா 1 to 16 அதிகாரம் வர சின்ன அதிகாரம் இருக்கிறதுலையே. மற்ற 4 சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷம் சிறுசு. எல்லா அதிகாரத்தையும் எடுத்த உடனே 1ஆம் அதிகாரத்தை தவிர 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கல, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நடுவில் 2 அதிகாரத்தை தவிர எல்லாமே ஆரம்பிக்கும் அண்டுன்னு ஆரம்பிக்குது. அண்டுன்னா தொடர்ச்சி. அண்ட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்பீக்னு ஆரம்பிக்க மாட்டேன். அண்டுனாவே என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தோட தொடர்ச்சி. எல்லா சாப்டரும் ஆரம்பிக்கும் போது அண்டுன்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா கண்டினியூஸாக வேலை பார்க்குறார், தொடர்ச்சியாக வேலை செய்கிறார். அதான் நற்கிரிகளை பெறுகிறது. கண்டினியூஸாக களைப்பற்றவராய் தொடர்ந்து வேலை செய்கிறார். ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். மார்க் 1:10 அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, அப்புறம் 12 உடனே ஆவியானவர் அவரை, அப்புறம் 18 உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு, அப்படியே வசனம் சொல்லிடுறேன். 18, 20, 21, 26, 29, 30, 31, 42, 44 இது எல்லா வசனத்திலையும் உடனேன்னு இருக்கு. அந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க, மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டும் 1200 முறை அண்டுங்கிற வார்த்தை வருதுங்கிறாங்க. அப்படின்னா கண்டினியூஸாக வேலை செய்கிறார். அதான் நற்கிரியில் பெறுகிறது. இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து 7 காரியம் பேசுகிறார். ஒரு ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து 7 அதிகாரம் பேசுகிறார். இந்த 16 அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த 11 அதிகாரத்தில் சம்மரி 1ஆம் அதிகாரம் மாதிரி இருக்கு. அப்படியே 16 என்ன செய்கிறார்ங்கிறத ஒரு சுருக்க உரை மாதிரி 1ஆம் அதிகாரம் இருக்கு. முதல் காரியம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்கள் எழுதியிருக்கிற பிரகாரம் இவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். முதல் காரியம், இவர் ஒரு முன்னோடியினால் அனௌன்ஸ் பண்ணப்படுகிறார். நீங்கள் இது எதுவுமே ஏங்கிற வார்த்தையிலேயே 7 ஆரம்பிக்கிறான். அனௌன்ஸ்டு பை ஏ ஃபோர் ரன்னர், ஒரு முன்னோடியினால் அவர் அறிவிக்கப்படுகிறார். முன்னோடி யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அவர் அற்புதம் செய்யலை, அவர் பிணியாளில் சுகமாக்கலை, முறவடை நடக்க வைக்கலை, அவர் மினிஸ்ட்ரியில் எந்த அற்புதமும் நடக்கலை. ஆனால் அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களை யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருத்தருமே இல்லை. அதுக்கு முன்னாடி எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருந்தாங்க, எலியா, எலிசா, மோசே, அவர்களை பார்க்கலும் யோவான் ஸ்நானன் பெருகிறார். ஏன்னா இவர் ஒரு போது கூட மக்களை தன்னிடத்தில் கொண்டு போல. இதோ என்னை பாருங்கன்னு சொல்லலை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குடி. ஒவ்வொரு முறையும் ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போனார். மினிஸ்ட்ரின்னா அதான். மினிஸ்ட்ரின்னா நமக்கு ஆடியன்ஸை உருவாக்குறது கிடையாது, கிறிஸ்துவுக்கு ஃபாலோவர்ஸை உருவாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆடியன்ஸை உருவாக்கியிருக்காங்க, ஃபாலோவர்ஸை உருவாக்கலை. ஆடியன்ஸை உருவாக்குறது ஈஸி. ஆடியன்ஸை உருவாக்கிட்டிங்கன்னா எந்த நேரத்துக்கு கீழே விழுவாங்க அவங்க. நீ கர்த்தரை பின்பற்று ஆட்களாக உருவாக்கிட்டிங்கன்னா அதான் மினிஸ்ட்ரியோட முக்கியமான காரியம். யோவான் ஸ்நானகன் அவருடைய ஃபோர் ரன்னராக இருக்கிறார். கர்த்தருடைய சொல்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்று இங்கே சொல்கிறாருன்னா, ஏசாயா 40:3 வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம், மல்கியா 3:1 கவனிக்கிறீங்க. இவர் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம். சத்தம் முதல்ல வருமா, வார்த்தை முதல்ல வருமா? வார்த்தை முதல்ல வருமா, சத்தம் முதல்ல வருமாங்க? சத்தமா வார்த்தையா? வார்த்தை. வார்த்தை இங்கே இருக்கு. இப்போ நான் சொன்ன சத்தம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வார்த்தை கேட்டுச்சு. அப்போ சத்தம் வந்துச்சா, வார்த்தை வந்துச்சா? நான் பேசினதுக்கு அப்புறம் தான் காதில் வார்த்தை கேட்டுச்சு. நான் சத்தம் போட்டேன், அப்புறம் வார்த்தை காதில் கேட்டுச்சு. அப்போ வார்த்தை முதல்ல வந்துச்சா, சத்தம் முதல்ல வந்துச்சா? இல்லை, வார்த்தை தான் முதல்ல வந்துச்சு.
வார்த்தை வந்து என் மனதில் வருது. மனதில் வந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? யோவான் சானகம் முன்னோடி கிடையாது, அவர் தான் வார்த்தை தான் முன்னோடி. வார்த்தையுடைய சத்தம் அவர். நான் சொன்னது, நான் பேசுகிற வார்த்தை எனக்கு முள்ளு வருதுங்க, வார்த்தைக்கு நான் துணி அனுப்புகிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு முன்னோடியினால் அறிவிக்கப்படுது. ரெண்டாவது காரியம் மார்க்கு 1:10, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குறதையும் கண்டார். அன்றியும் நீருடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ரெண்டாவது காரியம், பிதாவினால் அப்ரூவ் பண்ணப்படுகிறார். பிதாவினாலே அவர் அங்கீகரிக்கப்படுகிறார். இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்கிறோம் என்றால் முதல் காரியம், நாம் பிதாவினால் அங்கீகரிக்கப்படுகிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுகிற உணர்வு இருக்கு. நான் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன், பிதா என்னை நேசிக்கிறார், அந்த உணர்வு இருந்தால் தான் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். தேவன் மேலே கோபமாக இருக்கிறாரோ, தேவனை கைவிட்டாரோ, அப்படி என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் மினிஸ்ட்ரியை பண்ண முடியாது. உள்ளத்தில் பிதாவாகிய தேவனுடைய அன்பு என் மேலே அளவில்லாமல் இருக்குன்னு நினச்சா தான் அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும், செய்ய வைக்கும். ஒருத்தவங்களை அளவில்லாமல் நேசிக்கிறாருன்னு நினச்சிங்கன்னா அவருக்காக எதாவது செய்யணும்னு தோணும். பிதா அப்ரூவ் பண்ணுறாரு, சொல்கிறார் இல்லையா? 2 இடத்துல சொல்கிறார். ஒன்று யோர்தான் நதியிலேருந்து கரையேறும்போது சொல்கிறார், அதுதான் உலகத்திலேயே தாழ்வான இடம். யோர்தானுடைய அடுத்த எண்டு கலிலேய கடல், கலிலேய கடலுடைய அடுத்த எண்டு சவக்கடல். அது ஒரே ரீஜன். சொன்னது இப்போ கலில கடல் கிடையாது, கடலியாங்கிறது ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரி பெரும்பாலும் நிறைஞ்சு தண்ணி வெளியே போகாது. எப்பாவது போனால் சவக்கடலுக்கு தண்ணி போகும், சவக்கடலுக்கு அப்புறம் போகாது. அது சொல்கிறது புரியுதா? உலகத்திலேயே ரொம்ப கீழ்மட்டம் சவக்கடல் தான். ரொம்ப கீழான ஒரு நிலையில் இருக்கும் பொழுதும் நீர் நேசகுமாரன் உண்மையில் பிரியமாக இருக்கின்றார். ரெண்டாவது காரியம், எருசலேமிலேயே உயர்ந்த இடம் எர்மோன் மலை. எர்மோன் மலை எருசலேமில் வடக்கில் இருக்குது, சவக்கடல் எருசலேமுக்கு தெற்கே இருக்குது. தெற்கே இருந்தாலும் வடக்கே இருந்தாலும் உலகத்தின் எல்லா பகுதியிலையும் அவர் இவருக்கு நேசகுமாரன். என்ன செஞ்சார்? அற்புதம் செஞ்சாரா? இது வரைக்கும் குடர்களை குணமாக்கினாரா? ஒன்றுமே செய்யலை. கேத்தலிக் மக்கள் தான் சொல்கிறாங்க, அவர் 2 வயசு இருக்கும்போது ஒரு புறாவை தொட்டார், புறாவுக்கு உயிர் வந்துருச்சு, செத்த புறா. அப்படிலாம் பைபிள் சொல்லலை. அவர் செய்த முதல் அற்புதம் காணா ஒரு கல்யாணத்தை தான் செய்கிறார். 30 வருஷத்தில் எந்த அற்புதமும் செய்யலைங்க. ஆனால் 12 வயசில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறாரு. சர்வ ஞானமும் நிறைந்தவர், மரியாளையும் யோசேப்பையும் உருவாக்கினவர், அவர்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தார். நீங்கள் பிள்ளைகளுக்கு 10ஆம் கிளாஸ் படித்தாவே அம்மா 1ஆம் கிளாஸ் படிக்கலாம், உனக்கு என்ன தெரியும், கம்முன்னு கிடமா. சர்வ ஞானிங்க, பெற்றோர்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தாருங்க. சில சொல்கிறாங்க இல்லையா, என்னை காட்டிலும் ரொம்ப அறிவாளிக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், என்னை காட்டிலும் பலசாலித்தான் கீழ்ப்படிவேன். அது கீழ்ப்படுகிறது கிடையாது, சரண்டர் பண்ணுறது. வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. மைக் டைசன் வர்றாரு, சண்டை போடுவீங்க? மைக் டைசன் எங்கே இருக்கும்போது இப்போ கூட சண்டை போடலாம், வயசானவர் தான். இப்போ கூட சண்டை போட்டு கூட எத்தனை கொடுத்தா 16 கோடி யாரடா, ஏன் 20 மில்லியன் வயசான காலத்தை தோத்து கூட 20 மில்லியன் அடிச்சாந்தாரு. மைக் டைசன் எங்கே இருக்கும்போது சண்டை போடுவீங்க நீங்கள்? என்ன பாசு நமக்குள்ள என்ன அப்படின்றோம். அது வந்து கீழ்ப்படியல, சரண்டர் ஆகிறது. ஒருத்தருக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது வந்து கீழ்ப்படியது கிடையாது, சரண்டர் ஆகிறது. ஆனால் இவர் சரண்டர் ஆகலைங்க, கீழ்ப்படிஞ்சார். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறவருடைய மிக முக்கியமான குணம் சரண்டர் பண்ணணும். அதே நேரத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளை எப்பொழுதுமே அப்ரூவ் பண்ணணும். நல்ல காரியம் செஞ்சாங்கன்னா பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும், தட்டி கொடுக்கணும், சீர்படுத்தணும். ஆனால் சில குடும்பத்தில் பிள்ளைகளை அவங்க ஒரு நாள் கூட பாராட்டினது கிடையாதுங்க. பாராட்டினா பெருமை வந்து நினைக்கிறாங்க. நல்லது செஞ்சால் கட்டாயம் அப்ரிஷியேட் பண்ணணும். பிள்ளைகிட்ட சொல்லி உங்களுக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, வெளியே கொண்டு வாங்க. திறமை இல்லாதவங்களை திட்ட கிடையாது, திறமை இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது, உங்களால் முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? ரெண்டாவது காரியம், பிதாவினால் அங்கீகரிக்கப்பட. ஊழியர் செய்கிறவனுக்கு முக்கியமான காரியம், நான் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன், பிதாவுடைய நேசகுமாரன். அதனால் இந்த எபேசியர் சொல்லும்போது பிரியமானவருக்குள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இருக்கு. சும்மா ஏற்றுக்கொள்ளல, பிரியமானவருக்கு ஏற்றுக்கொண்டிருக்க. மூணாவது காரியம் 10ஆம் வசனத்திலேயே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது,
வானம் திறக்கப்படுகிறது, ஆவியான ஒரு புறாவை போல் தம்மேல் இறங்குறதை கண்டார். எப்பப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்கிறோமோ அப்பப்பெல்லாம் வானம் திறக்கப்படும். அன்பு இருக்கிறது முக்கியம். அவர் திரளான ஜனங்களை பார்த்து மனதுருக்கினார். அன்பு மட்டும் இருந்து வல்லமை இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. மக்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அன்பு இருக்கு, பவர் இல்லைன்னா. அவருக்கு அன்பும் இருக்கு, அதே நேரத்தில் பவரும் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறதை பார்க்கலாம், மார்க்கு சுவிசேஷத்தில் 3 மடங்கு அற்புதங்கள் இருக்கு. மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கிறதை பார்க்கலாம் 3 மடங்கு மத்தேயு சுவிசேஷத்தில் ஓமை இருக்கு. நான் சொல்றது புரியுதா? யாராச்சும் நான் புதுசாக வந்து பைபிள் எதை படிக்கணும்னு கேட்டால் மார்க்கு தான் படிக்க சொல்லுவேன். இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் 12 முறை பிசாசை துரத்தினான்னு இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் 4 முறை 5 முறை தான் இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் டீச் பண்ணுறார், ஓமைகளாக டீச் பண்ணுறார். மார்க்கு சுவிசேஷத்தில் ஆக்ஷனில் இருக்கிறார். ஒரு வேலைக்காரன் வந்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது. என்னம்மா வீட்டில் நல்லா இருக்காங்களாம்மா, ஐயா இங்கேயா போயிருக்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு வந்து டீ போடுங்கம்மான்னாருனா நல்ல வேலைக்காரன் அர்த்தம். வேலைக்காரன் என்ன செய்யணும்? கண்டினியூஸாக வேலை செய்யணும். அதனால தான் மார்க்கு சுவிசேஷத்தில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கார். நான் சொல்றது புரியுதுங்களா? களைப்படையாமல் தேவனுக்காக தொடர்ந்து வேலை செய்யணும். அவருக்கு இந்த மார்க் சுவிசேஷோட தீமை என்னன்னா, மார்க் 10:45 தான். மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி அவர்ல ஊழியம் செய்ய முடியா வந்தார். இப்பொழுதும் அவர்கள் ஊழியம் செய்கிறாருங்க. என் மூலமா செய்கிறார். காயங்களை கற்றார், குணமாக்குறார், நம்மை சுகமாக்குறார், களைப்படையாமல் செய்கிறார். ஒரு இடத்துல சமாரியா ஸ்திரீ அவர் களைப்படைந்து ஒரு இடத்துல உட்கார்றார். ஒரு பெண் வரும்பொழுது பேசாமல் அப்படியே வானத்தை பார்த்துட்டு இல்லை, உடனே காஸ்பல் அறிவிக்கிறார். அவளுக்குள்ள எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போறாரு. நான் எங்கே இருந்தாலும் சரிதான், ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிப்பேன், 3 நிமிஷத்தில் அவனோட ஆண்டவரை பற்றி சொல்லிடுவேன். 3 நிமிஷம் தான், 3 நிமிஷத்தில் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிடுவேன். நான் சொல்கிறது வேண்டாம் விருப்பா கேட்க மாட்டான். ரொம்ப டயர்டாக இருக்கும், டயர்டாக இருக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஊழியம் செய்கிறார், அவளை ஊழியக்காரியாக மாத்துறார். அவர் ஊழியம் செஞ்ச உடனே ஒரு உற்சாகம் வந்துச்சு தெரியுமா அவருக்கு. அவர் தண்ணி குடித்தது மாதிரியும் பைபிள் சொல்லலை, அவர் சாப்பிட்டது மாதிரியும் பைபிள் சொல்லலை, ஆனால் உற்சாகமாயிட்டார். அதான் கிறிஸ்து. ஊழியம் செய்யறதுக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா மைல் போகணும். இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்காக செய்யணும், அந்த குடும்பத்தை ஆண்டவர் பற்றி சொல்லணும், இவங்களுக்கு கிறிஸ்துவ பற்றி சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து முன்னேறோம், ஃபார்வர்ட் ஆகிறோம். அதான் ட்ரூ மினிஸ்ட்ரி. நான் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் சிவியர் கஷ்டத்தில் இருந்தேன். என்னுடைய யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன், வலி வந்து கொடூர வலிக்கும், வலியில் நிற்க முடியாதுங்க. இங்கேயும் அங்கேயும் பிரசங்கம் பண்ணிட்டு போய் வீட்டுக்கு போனேன். சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். மினிஸ்ட்ரின்னு வந்துருச்சு வச்சுங்களேன், எதையுமே பார்க்க முடியாது. மக்களை நேசிக்கணும், மக்களுக்கு தேவனோட அன்பை கொடுத்தீங்கன்னா, நான் எத்தனை இடத்த சில நேரத்தை பலவீனமாக அந்த ஊழியம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பலவீனத்துடைய ஒரு சிறு துகள் கூட என் பாடியில் தெரியாத நேரத்தில் கர்த்தர் நடத்துவாருங்க. அதான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது நமக்காக வாழ்றதில்ல, அவருக்காக வாழ்றது. அவர் மேலே அபிஷேகம் இருக்கு. இப்போ இது லேவியராம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த போஜன பலியை பற்றி சொல்லுது. அந்த மெல்லிய மாவு இயேசு, அந்த மெல்லிய மாவை பிணையும் போது தண்ணி வச்சு பிணையக்கூடாது, எண்ணெய் வச்சு பிணையணும். அப்புறம் எண்ணெயை மேலே ஊற்றணும். இயேசு பிறக்கும் போதே அபிஷேகம் பண்ணவர், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உள்ளேயும் எண்ணெய், மேலையும் எண்ணெய். நமக்கு உள்ளேயும் எண்ணெய் இருக்கா? உள்ள என்ன இருக்கா அப்படின்னா என்ன? ஆவியானவர் உள்ள பிறந்து சீல் அடிக்கப்பட்டிருக்கோம். உள்ள எண்ணெய் இருந்தால் மட்டும் போதாது, மேலே எண்ணெய் ஊற்றணும். அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம்னா அந்நிய பாஷை பேசிட்டு இப்படி 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 போகிறது கிடையாது. பாவா அரைக்கிறீங்க, ஒரு அம்மா இங்கே வரும், வயசானம்மா இப்படி 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 இப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மா பார்க்கும்போது எனக்கு அம்மியா அரைக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி இப்படி இப்படி. அது அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் எதுக்குன்னா
என்னுடைய மாம்ச சக்திக்கு அப்பாற்பட்டத்தில் பணி செய்வதற்கு. அவர் மேல் ஆவியானவர் இறங்கினார். அவர் உள்ளேயும் ஆவியானவர், வெளியும் ஆவியானவர் இருந்தார். அவர் தான் ரோல் மாடல். மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கு ரோல் மாடல் கிறிஸ்து தான். 4வது காரியம், பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அசைல்டு பை த டெவில், சோதிக்கப்பட்டார். மார்க் 1:13 சொல்லுது, அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்த சாத்தானால் சோதிக்கப்பட்டு, 40 நாள் இருந்தார், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், பாவம் செஞ்சிட்டார்னு சொல்லலை. சிலர் சொல்கிறாங்களே, சிலர் சொன்னா நான் அவர் நல்லவர் தான், சாத்தான் அப்படி பண்ணிட்டான். இந்த ஊர்லேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 10ஆம் கிளாஸ் பிள்ளை கர்ப்பமாகி போச்சு. ஏன் நானோன்னா அவங்க அந்த அம்மா சொல்லியிருக்காரு, அந்த அம்மா பாஸ்டர் ஒய்ஃபு, சாத்தான் அப்படி பண்ணிட்டான். சாத்தானா பண்ணா என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. சாத்தான் பண்ணலை, சாத்தான் எண்ணத்தை கொடுத்தான். என்ன சோதனை வந்தாலும் சோதனை ஜெயிக்கணும். சோதனையில் விழுகிறவன் பாக்கியவான் சொல்லலைங்க, சோதனை ஜெயிக்கிறவன் தான் பாக்கியவான். சிலர் சொல்கிறாங்க அவருக்கே சோதனை வந்துச்சு, நமக்கு வர்ற எண்ணம்லாம் அவருக்கு வந்துச்சுங்கிறாங்க. அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வர எல்லா எண்ணமும் அவருக்கு தான் வந்துச்சு, என்ன வந்தால் தப்பு இல்லை, செஞ்சாதான் தப்புங்கிறாங்க. இது என்ன புது டாக்டர்னா இருக்குது. இயேசுவுக்கு என்ன வந்துச்சுனாவே பாவின்னு அர்த்தங்க. அவர் 10 கற்பனையில் ஒரு கற்பனை இச்சை எண்ணத்தில் இருக்கக்கூடாது. சரி, நமக்கு என்ன வருது, ஏன் வருது? அதை செய்யக்கூடிய பொட்டன்சியல் நமக்கு இருக்கு. என்ன வந்துச்சுன்னா அப்படி எண்ணத்தோட நின்றுவோம். நம்ம என்ன செயலாக மாறும். அவருக்கு என்ன வந்தாலும் அந்த எண்ணத்தை செயலாற்றக்கூடிய விழுந்து போன மாம்சம் கிடையாது அவருக்கு. அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். எதுக்கு சோதிக்கப்பட்டார்னா, பாவம் இல்லாதவர் சுத்த தங்கன்னு சோதிக்கப்பட்டார். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு தங்கத்தை கொண்டு போறீங்க கடையில், முதல்ல என்ன பார்க்குறான்? சுரண்டி பார்க்குறான். சுரண்டி பார்த்தான்னா தெரியும், சுத்தமானு தெரியும். மினிஸ்ட்ரிக்கு போனோம்னா பிசாசு சுரண்டி பார்ப்பான் சுத்தமானு. பிசாசுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. தெரியுங்க. 2 பேர் இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க. ஒன்று பிசாசு சொல்லிச்சு, எனக்கு இயேசுவும் தெரியும் பவுலும் தெரியும், நீ யாரானுச்சு. பிசாசுக்கு நல்லா தெரியும். 1000 சோதனைகள் வரும். குறிப்பாக மினிஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராகணும்னா எல்லா விதமான சோதனையும் வரும். நீங்கள் மேலே போக போக சோதனை அதிகரிக்கும். எவ்வளவு சோதனை வந்தாலும் உறுதியாக நிற்கணும். சோதிக்கப்பட்டார். ஆனால் 5வது காரியம், காட்டு மிருகங்களால் அங்கீகரிக்கப்பட்டார். அக்னாலஜ்டு பை த ஒயில்டு பீஸ்ட் 13 இருக்கு இல்லையா, அங்கே காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்து கொண்டார். 40 நாள் காட்டு மிருகங்கள் மத்தியில் இருந்த யூதயா வனாந்திரத்தில் ஒரு மிருகம் கூட அவரை பரண்டலை. காட்டு மிருகத்தின் மத்தியில் 40 நாள் இருந்தார் என்று சொல்லுதுங்க. இங்கே ஒருத்தர் தான் காட்டு மிருகத்து மத்தியில் இருந்தார், 40 நாள் இருந்தார். காட்டு மிருகம் அவரை பரண்டலை, ஆனால் மனுஷன் பரண்டிட்டான். அவர் உயிர் திறந்து போகும்போது விழாவை காமிச்சார். அது காட்டு மிருகம் பறந்தது கிடையாது, மனுஷன் பண்ணது. இன்னைக்கு எத்தனை மிருகம் கூட நல்லா இருக்குங்க. மனுஷன் காட்டு மிருகத்தை காட்டிலும் ஒஸ்ட் ஆயிட்டான். 6வது காரியம், தேவதூர்களால் பணிவிடை பணி செய்யப்பட்டார். தேவதூர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்டார். 1:13 அதில் இருக்கு இல்லையா. தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். என்ன இருந்தாலும் பணிவிடை ஆவியுடைய மினிஸ்ட்ரி நமக்கு அவசியம். வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டிடுவார். எதில் பணி காக்கும்படி? வழிகளில் எல்லாம். நான் கர்த்தருடைய வழிகளில் போகிறேன், கர்த்தருடைய நோக்கத்தின்படி போகிறேன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஏன் இஷ்டத்தின்படி போகிறேன், ஏன் விருப்பப்படி போகிறோம்னா பாதுகாப்பு இருக்காது. 7வது காரியம், திரள் கூட்டமான மக்கள் அவர் சூழ்ந்து கொண்டார்கள். 1:32 34 வரை அதோட படிப்போம், முடிப்போம். மார்க் 1:32 34 வரை. சாயங்காலமாகி, ஆங்கிலம் சொல்லணும்னா அக்ளைம்டு பை த மல்டிடியூடு. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த பொழுது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்த இடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். திரள் கூட்டமான மக்கள். நம்ம கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்யணும்னா மக்கள் வருவாங்க. மக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, மக்களை கவர பண்ணிக்கூடாது. கர்த்தர் நோக்கத்தை செய்யணும், மக்களை வாழ வைக்கணும், மக்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சோம்னா
மினிஸ்ட்ரி கட்டாயம் பெருகும். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் மார்க் 32 பார்த்தீங்களா? 1:32 சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போதுன்னு இருக்கு. சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார். சூரியன் அஸ்தமிக்க போது மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? அங்கே தான் நிறைய ஜனங்களை கொண்டு வராங்க, மக்கள் பிணியால் சுகமாக்குறாரு. இங்கே அஸ்தமிக்குதுன்னு இருக்கு. அவர் உயிர்த்தெழுந்த அன்னைக்கு சூரியன் உதயமாகிறது போதுன்னு இருக்கு, மார்க் 16:2. அப்போ அவர் மினிஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இருளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியும் கார்கள் ஜனத்தை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில உதிக்கும். நம்முடைய மினிஸ்ட்ரி எங்கன்னா இருளுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இருளுக்குள்ளே இருந்தாலும் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், இருள் அதை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. பல தீமையான மக்கள் இருப்பாங்க. அன்றைக்கி கூட ஒரு பாஸ்ட் இப்போ தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாரு. எவனோ திட்டி எழுதியிருப்பாமல் இருக்க, நல்லா தான் திட்டியிருக்கான். பாஸ்டர் இப்படி திட்டான், என்னென்ன இங்கிலீஷை திட்டிருக்காங்களா நீ, கெட்ட வார்த்தையை திட்டிருக்காங்களா நீ? அவரும் நல்லா தான் திட்டிருக்காங்க. பாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, அப்போனா எனக்கு பல மாதிரியாக இருக்கணும் ஏன் நீ? இருள் நிறைந்த மக்களுக்குள்ளே தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் இருள் நம்மை பிடிக்காது, இருளுக்குள்ளே தான் போகிறோம். அவங்களாம் அப்படி அங்கே தான் நீங்கள் இருக்கணும், ஆனால் நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? 16:20 மார்க் 16:20 முடிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனங்களை உறுதிப்படுத்தினார். அவர் புறப்பட்டு பரலோகம் போயிட்டாரு. பரலோகம் போனாலும் அவர்கள் கூட இருந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டே தான் இருக்காரு. நம்ம தனியாக மினிஸ்ட்ரி பண்ணலைங்க. சொல்றது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பிச்ச. அவர் ஒரு நாள் கூட அவருடைய வேலையை நிற்பாட்டலைங்க. இப்பொழுதும் பரலோகத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. வெளிப்படுத்தி விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பொற்கச்சை போட்டிருக்காரு. அந்த கச்சை வேலைக்காரன் ட்ரெஸ்ஸு. பொற்கச்சை போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அது ஒரு வேலைக்காரன் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. அது சாதா கச்சை இல்லை, பொற்கச்சை. பொற்கச்சைன்னா தெய்வீகமான ஊழியர்னு அர்த்தம். அவர் நமக்கு இன்னும் கால்களை கழுவுறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், தொடர்ந்து ஊழியம் செய்கிறவருக்கு களைப்படையாமல் செய்கிறார். அவர் நமக்கு ஊழியம் செய்ய இடம் கொடுக்கணும். அவர் நமக்கு ஊழியம் செய்ய இடம் கொடுத்தா தான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, உண்மை யாருன்னு அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யணும்னா வார்த்தையை கொண்டு கால்களை கழுவுவார், உற்சாகப்படுத்துவார், பலப்படுத்துவார். இந்த அறிவில் நாம் இருக்கோம்னா, உறுதியாக இருந்தோம்னா, அசையாமல் இருந்தோம்னா, பெருகுள்ளா இருந்தோம்னா கனியற்றவளாக இருக்க மாட்டோம், வீணராக இருக்க மாட்டோம். முன்னோடியார் கிறிஸ்து. அவரை பார்த்து செய்கிற ஊழியம் நமக்கு மகிமையும் கனத்தையும் நல்வாழ்வையும் ஏற்படுத்தும். யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், இப்போ அந்த ட்ரூத்தில் இல்லை, இங்கே போயிட்டாண்டாரு. சரி, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பான், காசு கிடச்சிருக்காது, இப்படி போயிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அசைகிறீங்கன்னு அர்த்தம். 21 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். எப்படி வேர்டில் ஆரம்பிச்சனோ அப்படி தான் இன்ன வரைக்கும் இருக்கிறேன். இங்கே வித்தை காமிக்கிறது கிடையாது, மக்களை ஏமாத்துறது கிடையாது, வஞ்சிக்கிறது கிடையாது. வேர்டை சொல்லிட்டு அப்படியே போகிறோம். அப்படின்னா மக்கள் வாழ முடியும். மினிஸ்ட்ரி எப்படினாலும் பண்ணுறது கிடையாது, இப்படி தான் பண்ணணும். அவர் எப்படி பண்ணாரோ, ஆவியானுடைய உதவி, பிதாவுடைய அன்பு, இதில் இருந்தோம்னா வெற்றிகரமாக வாழலாம். இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தலாம். ஆனால் ஆதாயப்படுத்தும் போது அவருடைய வல்லமையும் அபிஷேகமும் கூட இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லா காலத்திலும் நல்லவராக இருக்கிறீர். இப்பொழுதும் நீங்கள் செய்திருக்கிற எல்லா விதமான உபகாரங்களுக்காக, ஒத்தாசைகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தோம் இருந்தோம் இல்லாமல் இந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிற மக்களாய், இந்த தேவனை கனப்படுத்துகிற மக்களாய், மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில் எனக்கு ஒரு இடம் உண்டாயிருக்கு என்பதை அறிந்து தற்பெருமையை விரும்பாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மக்களாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. உமக்கு பிரியமாக நடக்க, கிறிஸ்துவானவரை போல இன்னும் அதிகமாக செய்ய எங்களுக்கு இருக்க முழு கிருபையும் பயன்படுத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபை தருவீராக, உடைய வல்லமை விளங்க செய்வீராக, இன்னும் அதிகமாகவே பலப்படவும் உடைய அன்பில் வேரூன்றி கட்டப்படும் உதவி செய்வீராக. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.